உலகத் தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். நலம் தரும் நவ கிரகங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த சின்னத்திரையின் மூலம் தோன்றி உங்களுக்கு ஜோதிடம், மானுடம், அதே போன்று உங்களுடைய வாழ்வியலில் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு கடந்த 16 ஆண்டுகளுக்கு மேலாக எமது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகளை சொல்லி வருகிறோம். அந்த வகையில் இந்த வருடம் எதற்காக நாம் சந்திக்கிறோம் என்றால், சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் ஆல்ரெடி ஏற்கனவே அவங்கள பற்றி நிறைய என்னுடைய முந்தைய வீடியோக்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் அவங்களுடைய குணங்கள், அவங்களுடைய சிறப்புகள், செயல்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி சனி பெயர்ச்சி நிகழ்ச்சி வரக்கூடிய ஓராண்டுகள், ஏன்னா 2.5 ஆண்டுகளுக்கும் முழுமையாக நம்ம பலனை இதில் பார்க்க முடியாது. ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு ராகுகேது பயிற்சியும் ஆகுது, அதே மாதிரி குரு பயிற்சி ஆகுது. 1.5 வருஷத்துக்கு ஒரு டைம் ராகுகேது, 2.5 வருஷத்துக்கு ஒரு டைம் சனி பயிற்சி, இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஆண்டு உங்களுக்கு 2 பயிற்சிகள், பெரிய கோள்கள், அதாவது வருடக்கோள்கள் செய்யுது. ஒன்று சனீஸ்வரன், அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி செப்டம்பர் 2ஆம் தேதி. அந்த செப்டம்பர் 2ஆம் தேதிக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 26ஆம் தேதி சனி பெயர்ச்சி, அதாவது திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போகுது. சரி, இப்போ கடந்த காலங்களில் இந்த அர்த்தாஷ்டம சனி என்று சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி அதை கொஞ்சம் அவங்கள பயந்து போய் இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் பயப்படக்கூடிய மனிதர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அல்ல. ஏன்னா இந்த பலன் ஒரு கோட்சாரமே, இதுவே வாழ்க்கையினுடைய இறுதி பலன் அல்ல. அப்போ எவ்வளவோ விஷயங்களை எதிர்கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல வல்லமை படைத்த, வலிமை படைத்த, நல்ல மன உறுதி படைத்த மனிதர்கள் தான் சிம்ம ராசிக்காரங்க. அப்போ கோச்சார ரீதியாக அர்த்தாசிரம சனின்னு வரும்போது பல சோதரர்களும் பல தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். என்னை பொறுத்தவரை நானும் கடந்த 2.5 ஆண்டுகளுக்கு அந்த பலன்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ நாம கடந்த காலத்தை மறந்துடணும், எதிர்காலம் எப்படி இருக்கு அதை பத்தி சிந்திக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு குரு பயிற்சி, குரு பலன் எல்லாமே மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த திருமணத்திற்கு குரு பலன் விட்டதா என்று சகோதரர்களை கேட்பாங்க. இந்த சிம்ம ராசிக்கார சகோதர சகோதரிகள்லாம் மேரேஜ் ஆகாம இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 2017ஆம் ஆண்டு கண்டிப்பாக நல்ல விதமாக திருமணம் நடக்கும். சோதிடம் என்பது நாம் எதிர்காலம் பற்றி பலன் சொல்வது. எதிர்காலம் என்பது நமக்கு சாதகமா இருக்குமா என்ற எதிர்பார்ப்புடன் சாதகர்கள் இருப்பார்கள். அந்த வகையில் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமைதல், வீடு கட்டுதல், சொத்து பத்திரங்கள் சேருதல், அதே போன்று திருமணம் நடத்தல், சுபகாரியங்கள் செய்தல், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாதகமாக அந்த வருஷம் இருக்கும். அதே மாதிரி இந்த சனி பயிற்சியாகும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 5ஆம் பாவகத்துக்கு வருது. 5ஆம் இடம் என்பதை இதை புதுசா இப்போ பஞ்சம சனி அப்படின்லாம் சொல்றாங்க. அது என்னன்னா, 5ஆம் பாவகம் பஞ்சமஸ்தானம், அங்க சனி இருந்தா பஞ்சம சனி. சனி உங்களுக்கு கரெக்ஷன் பண்றவர். இந்த சனியை நீதிமான்கிறதும் நீதி அரசருங்கிறதும் அவரை பாத்தீங்கன்னா நம்ம பெரிய பெரிய பாராட்டுதல்கள்லாம் பண்றோம். பட் ஆனால் அவரெல்லாம் பாராட்டுதலுக்கு உரிய கிரகம் கிடையாது. கரெக்ஷன் பண்ணக்கூடிய, பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட். அப்போ அது குற்றவாளிகளை அடையாளம் காணக்கூடியது சனி. அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னா குரு. அதனால நீதிபதிகளை குருவாகவும், குற்றவாளிகளை சனியாகவும், குற்றவாளிகளை பிடிக்கக்கூடிய காவல்துறை செவ்வாயாகவும் நம் காரகத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. ஆக அந்த இவனை நாம நீதிமான்னு சொல்லக்கூடாது. சனி மாதிரி ஒரு கெட்ட கிரகமே கிடையாது. அந்த மாதிரி கெட்ட கிரகம் நமக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தி ஸ்தானத்துக்கு வர்றாருன்னு வைங்களேன். என்ன செய்வார்? புத்தியை கெடுப்பார். நம்மளுடைய அறிவு, புத்திசாலித்தனம், புத்தி சாதுரியம், சிந்தனை இதெல்லாம் நமக்கு சரியானபடி வேலை செய்யாது. அதே மாதிரி 5ஆம் பாவகம் என்பது பூர்வீகம் பற்றிய சிந்தனைகள், பூர்வீக சொத்து, பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள், பிரச்சனைகள்
ஒருத்தர் சொல்றார் சிம்ம ராசிக்காரர், சார் நான் இப்ப வந்து பூர்வீகத்துல போய் ஏதாவது தொழில் செய்யலாமா, பூர்வீக சொத்துக்களை பிரிக்கலாமா, பூர்வீக சொத்துக்கள் வந்து இப்ப அதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் செய்யலாமா, எல்லாம் அந்த 5ல சனி வரும்போது என்ன வேலை செய்யுது பாத்தீங்களா? நான் என்ன சொல்ல வரேன், எதிர்காலம் பற்றிய கேள்வி சோதிடம். அப்போ இந்த 2000 ஆண்டுகள் சிம்ம ராசிக்காரர்கள் தன்னுடைய பூர்வீகத்தை பற்றிய சிந்தனைகளிலிருந்து விடுபட்டு வந்து விட வேண்டும். ஏதாவது தவறான முறையில் அங்கே போய் அதை செய்யற இதை செய்யறன்னு பண்ணி அதை கந்தர்கோலம் பண்ணிடக்கூடாது. காலமே பரிகாரம், காலம் கனியும் வரை காத்திருக்க வேண்டும். ரொம்ப அர்ஜென்ட்டு, நான் இப்போ உடனே ஏதோ ஒன்று மாடிஃபிகேஷன் பண்ணி ஆகணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தை பாருங்க. நல்ல திசா புத்தி நடந்தது அப்படின்னா ஓகே, கேரி ஆன். நாங்கள் குறைக்க ஜோதிடர்கள் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கோட்சார ரீதியான பலன்கள் ஒரு 30% தான். அதுவே உங்களுடைய லைஃப் ஆகாது. நல்ல திசை புத்தி நடந்ததுன்னா பஞ்சம சனிலாம் உங்களை என்ன செய்யும், அஷ்டம சனி என்ன செய்யும், 7 சனி என்ன செய்யும்? நல்ல திசா புத்திகள் நடக்க வேண்டும். நல்ல திசா புத்திகள் நடக்காமல் கெட்டு நாம் இருக்கக்கூடிய இருப்பிடமாகிய வாஸ்துவும் கெட்டு நமக்கு இப்பொழுது தற்கால கோள்களாகிய கோச்சார ரீதியாகவும் கெட்டு நமக்கு நடக்கக்கூடிய புத்தி அந்தரமும் கெட்டுவிட்டால் அப்போ அந்த மனிதன் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயல்களும் எல்லாமே டெட் வேஸ்ட். இதுக்கு வந்து பரிகாரமே கிடையாது. பரிகாரம் செய்யறது எல்லாமே வந்து கிரகத்துக்கு கிடையாது, மனுஷனுக்கு தான். எந்த கிரகங்களுக்கும் எத்தனையோ ட்ரில்லியன் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய பிளானட்டுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம்லாம் செஞ்சு என்றைக்குமே எந்த விதமான ரெமடியும் தேட முடியாது. மனம், புத்தி, சிந்தனை, செயல், அதனுடைய விளைவு, இதுதான் கோள்களின் கோலாட்டம் உங்களுக்குள்ளார. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வர அப்படின்னா 5ஆம் இடத்துல சனி. அப்ப அவருடைய மனம், புத்தி, சிந்தனை, செயல் இது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா சனியினால் தூண்டப்படும். அப்ப இப்போதைக்கு உங்களை நம்பிய உங்களோட தேடிக்கிட்டு வரக்கூடிய ஒரு நண்பர்கள் அவங்களோட சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜாதகத்தை பார்த்து விட்டு செயல்படுங்கள். இல்லைன்னா இப்போதைக்கு அதில் ஈடுபடாதீங்க. இந்த பிளானட் எல்லாம் முழுக்க முழுக்க வந்து குரு அதை செய்வாரு, சனி இதை செய்வாருன்னு பேசிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை விட இந்த மனிதர் என்ன செய்வாரு, இந்த மனிதருக்கு எப்படி இருக்குங்கிறத நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஆல்ரெடி பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம்னு சொல்லலாம். பிடிவாதம் ஒரு முயற்சி எடுத்தாருன்னா அது தோல்வி வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அதை வெற்றியா மாத்தணும்னு நினைக்கக்கூடியவர் வந்து சிம்ம ராசிக்காரரு. அப்ப தோல்வியை பத்தியோ நஷ்டத்தை பத்தியோ இழப்பீடுகள் பத்தியோ அவர் கவலைப்பட மாட்டாரு. எந்த ஒரு காலகட்டத்திலையும் அவர் வந்து தோல்வியை தமிழ்ல பிடிக்காத வார்த்தைன்னு சொல்லக்கூடியவர். அப்படிப்பட்டவர்களுடைய 5ஆம் இடம்னு சிந்தனா சக்தி இருக்கக்கூடிய இடத்துல சனி சஞ்சாரம் செய்யும் போது அவருடைய சிந்தனைகள் பூர்வீகம் பற்றியோ புத்திரஸ்தானம், புத்திர வழி, புத்திரனால் மேன்மை, அதே மாதிரி வந்துட்டு இவங்க இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னா அதை எவ்வளவு கேர்ஃபுல்லா நீங்க சிந்திக்கணும், அதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்கள்லாம் நீங்க எது செய்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு பார்வை பார்த்து விட்டு செயல்படுதல் நல்லது. உடனே பஞ்சம சனி அதை செய்யும், பஞ்சம சனி இதை செய்யும் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதை விட பஞ்சம சனி என்பது 5ஆம் பாவகத்தில் இருப்பதால் உங்களுடைய புத்தியை நீங்கள் நன்கு கூர்மையாக்க வேண்டும். அவ்வளவுதான் சார், இதான் பரிகாரம். அந்த புத்தியை நல்லா கூர்மையாக்கி செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். அதே மாதிரி சிம்ம ராசி குழந்தைகள் இப்பொழுது நல்ல கல்வியில் நாட்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். டியூஷன் போக வேண்டும். ஏற்கனவே கொஞ்சம் அசால்ட்டுத்தனமும் ஒரு விதமான என்ன சொல்றது, இந்த சிம்ம ராசிக்காரங்களை ஏதாவது ஒன்று ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருப்பாங்க. நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில அவங்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனல்ல எப்படி பாருங்க சிம்மராசி, அதே மாதிரி தான் அந்த சிம்மராசி வந்து ஒரு விஷயத்துல சோம்பேத்தனமா இருந்ததுன்னா அப்படியே கிடக்கும். சரி, இதுவும் போய் எந்திரிச்சு வேகமா செயல்படுமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த திடீர்னு அந்த தூக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு ஒரு கர்ஜனை இட்டுதுன்னு வைங்களேன், அந்த சிங்கம் எல்லாரும் எல்லா மிருகங்களும் பயந்து ஓடிவிடும். சிங்க முகம் கண்ட யானை போன்று அப்படின்னு யானையே பயந்து ஓடும். அப்படிப்பட்ட சிங்கம்ங்கிறது வந்து என்னவாயிடுது, அந்த ஒரு அசால்ட்டுத்தனம் உங்கள்கிட்ட ஜாஸ்தி இருந்து 5ஆம் இடத்துலயும் சனி இருக்கும்போது நீங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க, நல்ல நினைவாற்றலை வளர்த்துக்குங்க, அசால்ட்டா இருக்காதீங்க. பப்ளிக் எக்ஸாம்லாம் வரப்போகுது. இப்போ 10th படிக்கிற சிம்மராசிக்கார குழந்தைங்க, +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் இவங்க எல்லாமே வந்து டீப் கான்சன்ட்ரேஷன் நல்லா டீப்பா கவனிச்சு படிச்சீங்கன்னா வெற்றி நிச்சயம்.
அதே மாதிரி இப்போ வந்து திருமணத்திற்காக வேண்டி இப்போ வெயிட்டிங்கில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் 2017 மிக அற்புதமான ஒரு வருஷம். இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு நல்ல விதமான வரனமையும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல உங்களுக்கு சனி இருக்கிறதுனால நீங்க எல்லாம் வந்து டிசைட் பண்ணாதீங்க, இந்த வரனை நானே தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணி காதலிக்கிறது வேற. காதலுக்கு குறுக்க நாங்கள் வரமாட்டோம். எந்த ஒரு அஸ்ட்ராலஜருமே காதலிக்காதீங்க உங்க ஜாதகம் எப்படி நல்லா இருக்காதுன்னு சொல்ல மாட்டோம். காதல் செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்க காதல் செஞ்சுதான் கல்யாணம் பண்ணுவீங்க. அதை எப்படி மாற்ற முடியும்? அதை நீங்கள் காதலித்த பெண் உங்களுடன் நன்றாக ஒற்றுமையாக இருப்பாங்களான்னு வேணா என்கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய கேரக்டர் எப்படி தான் சொல்லிடுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கேரக்டர் நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். 12 ராசிக்காரர்களுடைய குணங்களுடைய குணபேதங்கள் என்ன, அது எனக்கு 1992ஆம் ஆண்டிலிருந்து அதுதான் என்னுடைய வேலையே. அந்த ராசிக்காரர் இந்த பூனை பால் குடிக்குமா அப்படிங்கறத ராசிகளை பார்த்து என்னால சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு ஜோசியருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா. இப்ப நான் ராசியின் குணங்கள் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் காதலிப்பதை விட நீங்கள் இப்ப செலக்ட் பண்றீங்க இல்லையா வரன், அதை நம்ம டிசைட் பண்ணுங்க. ஜாதகம்லாம் பார்க்குறாங்கல்ல, அஞ்சல சனி இருக்கும்போது நம்முடைய சிந்தனைகள் அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நல்ல விதமாக ஜோதிடர்கள்ட்ட வந்து நீங்களே உட்காந்து இந்த வரன் நமக்கு செட் ஆகுமா ஏன் கேட்கக்கூடாது. ஆணோ பெண்ணோ சிம்ம ராசிக்காரர்கள் ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்து இந்த மாதிரி இவர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பெரியவங்க சொல்கிறாங்க சார், இவருடைய கேரக்டர் என்ன, இது நமக்கு ஒத்து வருமா? ஏன்னா சிம்ம ராசியோட ஒத்து போகக்கூடிய ஜாதகத்தை தானே சேர்க்கணும், இல்லைன்னா மேட்ச் ஆகாது. அதே மாதிரி திருமணத்தை அது மாதிரி செஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ், இப்போ உங்களுக்கு கேட்ட பணம் கிடைக்கும். இந்த வருஷத்துல பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம், அதே மாதிரி மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம்னு இந்த நட்சத்திர வாரியா பார்க்கும்போது சில திசைகளை நம்ம எதிர்கொள்வோம். அந்த திசைகள் சின்ன வயசுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க கேது, அதுக்கப்புறம் சுக்கிர திசை, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குருன்னு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் 3 நட்சத்திரத்துல பிறந்தாலும் இவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வரக்கூடியது வந்து சூரியன், சந்திரன், செவ்வாயில இருந்து வர்றாங்க. அந்த மாதிரி வரும்போது கேது சுக்கிரன்ல இருந்து இப்படி வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிளான போராட்டகரமான சில திசைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் லக்ன ரீதியா வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இந்த சந்திர திசை ஒரு சிலருக்கு செட் ஆகாது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி செவ்வாயினுடைய திசை நல்லா இருக்கும், ராகு திசை செட் ஆகாது. இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கணும். அப்போ அந்த பிசினஸுக்கு வந்து வரும்போது ஏன்னா கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு 20% 30% தான். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் தானே. அந்த ஜாதகம்னு வரும்போது அந்த அஞ்சல வேற சனி இருந்து முடிவெடுப்பதில் குழப்பம், தேவையில்லாத நாம் வந்து ஒரு சரியானபடி ஆராய்ச்சி செய்யாமல் ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து தசாபுத்தியும் நமக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய அந்த ராகு திசையெல்லாம் நடந்ததுன்னு வைங்க, அப்ப அந்த காலகட்டங்கள்லாம் நமக்கு நஷ்டத்தை எதிர்கொள்வோம். அதனால சிம்மராசி நேயர்களே பிசினஸ் பண்றதா இருந்ததுன்னா ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க. அதுக்கு அடுத்தது வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள், மேக்சிமம் சிம்ம ராசிக்காரர்கள் வந்து நம்முடைய சொந்த நாடு, தாய் நாடு, பூர்வீகம், இங்கேயே வாழணும், இங்கேயே நம்ம மேன்மேடணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாடெல்லாம் அதிக அளவு வெறுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு 30% சிம்ம ராசிக்காரங்க வேணா அப்ராட்ல போயிட்டு அங்கேயே செட்டில் ஆகிறவங்களாம் இருக்காங்க, அங்கேயே பணிபுரிஞ்சிட்டு வர்றவங்களும் இருக்காங்க. அது இந்த ரேஷியோலாம் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா போறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பூர்வீகத்துல இருந்து இங்கே இருந்து செய்யக்கூடியவர்கள் ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். பூர்வீகத்துக்குள்ளார மெயினா போறவங்க ரொம்ப கவனமா போகணும். வெளிநாட்டுல இருந்து பூர்வீகத்துக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் அதை கொஞ்சம் அந்த மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஜாதகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு செய்யலாம். அதே போன்று வெளிநாட்டில் பணிக்காக செல்லக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்ப உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த வருஷம்லாம் கொஞ்சம் காசு பணங்கள்லாம் அதிக அளவு சம்பாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்க இப்போ கமிட்மெண்ட் ஒப்புக்கொண்டபடி இந்த வேலைகளை எடுத்து அப்ராட்ல போய் நீங்க செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு உள்ளூருக்கு வந்து அப்ராட்லயே 15 வருஷம் 20 வருஷம் இருந்தவங்க இப்ப அஞ்சல சனி இருக்கும்போது பூர்வீகத்தை நோக்கி வரலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க, அவங்களாம் என்னை தொடர்பு கொண்டு ஜாதகத்தை கொடுத்து இந்த திசை புத்திகள் இந்த சாதகமா இந்த காலகட்டங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு செய்யறது ரொம்ப நல்லது.
அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கார படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கல்லூரி படிப்பிலிருந்து அடுத்த இலக்கை நோக்கி போகக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் டீப் கான்சன்ட்ரேஷன் பண்ணி உங்களுடைய ஸ்டடீஸை வந்து பார்த்துக்குங்க. வெளிநாட்டில் போய் டாக்டருக்கு படிக்கிறவங்க, வெளிநாட்டில் படிப்புக்காக இப்போ ட்ரை பண்ணக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த மாணவர்கள்லாம், கல்லூரி மாணவர்கள், இந்த வருஷம்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் அந்த சிலபஸ்லாம் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் ஒதுக்கிட்டு ரொம்ப சீரியஸாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா நீங்களாம் நல்ல ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எதாவது ஒன்றை பிடிச்சிட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அதை படித்து முடிச்சிருவீங்க. இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசிக்கார பெண்கள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் படிப்பில் வந்து ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. நம்பர் 1 இருக்கணுங்கிறதா அவங்களுடைய எண்ணமே, நம்பர் 2ங்கிறதே ஆகாது. அது மாதிரி எல்லா வகையிலையும் நல்லா திறமையே செயல்படக்கூடிய மக நட்சத்திர சிம்ம ராசிக்கார பெண்கள்லாம் இருக்காங்க. இந்த 2 ஆண்டுகள் வந்து நீங்க கல்வியில கொஞ்சம் அதிக அளவு சிரத்தைகள் எடுக்க வேண்டும். அதிக அளவு சிரத்தை எடுத்தீங்கன்னாக்கா நல்ல வெற்றி நிச்சயமாக அமையுங்கிறது உறுதி. அதே மாதிரி இந்த அடுத்த வருஷம் உங்களுக்கு பலன்கள்ல வந்து அடுத்தது வந்து புத்தாண்டு பலன்கள்னு சொல்லி நியூ 2017 எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்தது வந்து சனி பெயர்ச்சி பலன்கள் இந்த 2017ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும். அது உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி இருப்பதால் எந்த ஒரு விஷயங்களையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் சீர்தூக்கி பார்த்து ஆராய்ச்சி செய்து முடிவு செய்யவும். குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் வரவேண்டிய பணம் எல்லாம் வந்து சேரும். இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று 2017 வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், சந்தான பிராப்தி. அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வீட்டின் பேர்ல வீடு கட்டுறவங்க, இதெல்லாம் அவங்களுக்குலாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலை இருக்கிறதுனால இந்த பஞ்சம சனி என்று சொல்லக்கூடிய சனியை பற்றி பயப்படாமல் கவலைப்படாமல் எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்பு உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாபுத்தியை ஆராய்ச்சி செய்து அதன் பிறகு செயல்பட்டால் பஞ்சம சனியெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது. கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களுடைய பலன்களை நாம் 30% எடுத்துக்கொள்ள வேண்டும். மீது எல்லாமே ஜாதகத்தை பார்த்து தான் முடிவு செய்ய வேண்டும். எனவே நேயர்களே, நாம் இந்த 20 நிமிட நிகழ்ச்சியில் சனிப்பெயர்ச்சிகளினுடைய பலன்களை நம்ம பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில 2017ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு கூட்டுக்கலவையாக நிறைய பலன்களை தொகுப்போட மீண்டும் நம்ம வந்து இதில் சந்திக்க போறோம். எனவே இந்த வாழ்க்கையில ஜாதகம் பார்க்க நம்ம போறோம். ஜாதகம் எதுக்காக பார்க்க போறோம்? மனசுல வந்து திடம் குறைஞ்சவங்க, மற்றவங்களுடைய கெப்பாசிட்டிஸ் நமக்கும் இல்லாதவங்க, பெரிய பெரிய டாடா பிர்லா அந்த மாதிரி உள்ளவங்களுடைய மாதிரியான எண்ணங்கள்லாம் எப்படி அவங்கள வெற்றியாளர்களாக வச்சுது, நம்மளால் இதெல்லாம் சாதிக்க முடியுமா, நமக்கும் வந்து வெற்றி பெற முடியுமா, நம்ம ஏன் தாழ்வு மனப்பான்மையோடய வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய சிந்தனைகள் ஏன் இப்படியே இருக்கு, இது எல்லாத்துக்குமே காரணங்கள் இருக்குங்க. அதை ஜாதகம் மட்டுமே நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. ஏன்னா என்னுடைய ஆராய்ச்சி வந்து இந்த இந்த மனித சமுதாயம் மேம்படணும், இந்த தமிழன் தலை நிமிர வேண்டும், இந்த தமிழன் உலகம் எங்கிலுமே கோலோச்ச வேண்டும். கிடாரம் கொண்டான், நம் தமிழன் வந்து கிடாரம் கொண்டான். கிடார்னு இருக்கு அங்க மலேசியாவில், சரிங்களா, இந்த பினாங் மாநிலத்துக்கு பக்கத்துல. இங்கிருந்து அவ்வளவு தூரம் போய் நம்மளுடைய தமிழன் வாழ்ந்திருக்காங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, வெளிநாட்டுக்காரர்கள் அதே மாதிரி இந்த சீனர்கள் நிறைய பேர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், அவங்க எல்லாம் வெற்றியாளர்களா வந்ததனுடைய காரணம் வந்து சோம்பேறித்தனமே அவங்களுக்கு இருக்கிறது இல்லை. நம்ம தமிழர்களுக்கு நான் பார்த்த வரைக்கும் நிறைய மூட நம்பிக்கைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு கிரகங்கள் வந்து நமக்கு அதை கொடுக்கும் இதை கொடுக்கும்னு சொல்லி கிரகங்களுக்கு பரிகாரம் செய்ய சொல்லி எல்லாம் பண்ணி எதிர்பார்த்துக்கிட்டே காத்திருக்கிறாங்க. என்னுடைய நோக்கம் வந்து அந்த மாதிரி பரிகாரம் செய்வதெல்லாம் கிடையாது. நேயர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆற்றலை உசுப்பி விட்டு உங்களை எழுச்சி பெற செய்வது என்னுடைய ட்ரெண்டு தான். என்னால வந்து ஒரு பைலட் உருவாயிருக்கிறாரு, ஒரு கலெக்டர் உருவாயிருக்கிறாரு, டாக்டர் உருவாயிருக்கிறாரு, இன்ஜினியர்கள் நிறைய உருவாயிருக்கிறாங்க, நிறைய மருத்துவர்கள் உருவாயிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் பெருமையா சொல்ல முடியும். எப்படி? நானும் அந்த ஜாதகரும் சந்திக்கக்கூடிய காலம், நான் எனக்கு முன்னாடி 1 மணி நேரம் கண்டிப்பாக என்னால் அவங்கள வந்து ஜெயிக்க வைக்க முடியும் வாழ்க்கையில. ஒவ்வொரு தமிழனும் தனக்குள்ளார நிறைய வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையை போட்டுக்கிட்டு வெற்றி பெற முடியாம
ஒரு மூட நம்பிக்கைகளை நம்பிக்கிட்டு எனக்கு பிளாக் மேஜிக் இருக்கு, செய்வன இருக்கு, எனக்கு மந்திரம் வச்சிருக்காங்க, இந்த லேயர்ல இருந்து உங்களை அப்படியே வெளியில கொண்டு வந்து நான் வெற்றி பெற்ற ரகசியத்தை சொல்லி உங்களை வெற்றி பெற வைப்பது என்னுடைய லட்சியம். எனவே நேயர்களே, நாம் அடுத்த இன்னொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.